தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அக்டோபர் 27 திங்கட்கிழமை காலை சரியாக 7:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். நம்ம சேனலில் கடந்த அறிக்கையில் நம்ம கொடுத்தபடியே வங்கக்கடலில் நிலவு வரக்கூடிய இந்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெறும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாகவோ 12 மணி நேரத்திற்குள்ளாகவோ சொன்னதன் அடிப்படையில் தீவிரமான புயலாகவே அது உருவெடுத்து மோந்தா என பெயரிடப்பட்ட புயலாக தற்பொழுது வங்கக்கடலின் மத்திய பகுதியில் சுழன்று வருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சென்னையின் கிழக்கு தென்கிழக்கு புறமாகவே 512 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இந்த புயலானது ஆந்திர மற்றும் வட தமிழகத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்ற சொன்னதன் அடிப்படையிலும் மற்றும் அதாவது சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு 60-70% மேல் அது கிட்டத்தட்ட ஆந்திர பகுதிக்கு தான் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஏன்னா அக்டோபர் மாதத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வுகள் பெரும்பான்மையான நிகழ்வுகள் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கோம். ஸோ நேற்றைக்கு என்னால் அறிக்கை கொடுக்க இல்லைனாலுமே நம்ம கடந்த கால அறிக்கையை போய் பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது. இந்த நிகழ்வு எங்கே போவோம், அதிகபட்சமாக இதன் தாக்கமாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதை ஒரு வாட்டி திரும்பவும் நான் ரிவீல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நிகழ்வு சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு புறமாக 515 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயலானது கரையேறக்கூடிய இடமான அதாவது விஜயவாடாவிற்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட இடமான காக்கிநாடா பகுதிகளுக்கு அருகே இந்த நிகழ்வு கரையேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது. ஸோ இப்போ அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும் பொழுது விஜயவாடாவிற்கு 567 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு புறமாக காக்கிநாடா பகுதிக்கு 556. இப்படி இந்த நிகழ்வு சுழன்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை, அதாவது குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னைக்கு மழைப்பொழிவை நேற்றைக்கு ஒரு சுற்றளவிற்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாக தொடங்கிய நிலையில் இன்று நள்ளிரவு அதிகாலை வேளையிலேயே அங்கே மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கியிருக்கும். அதனுடைய தாக்கமானது இந்த நிகழ்வு மேலும் மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் பொழுது நம்ம கடலோர மாவட்டங்களுக்கு, அதாவது ஒட்டிய பகுதிகளில் சில பகுதிகளில் ஆங்காங்கே அதனுடைய தாக்கத்தின் காரணமாக சில இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும். இது நேரடி தாக்கமாக இருக்காது. இதனுடைய வெளிச்சுற்று பகுதிகள் நமக்கு அந்த காற்றின் ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையால் கடலோர மாவட்டங்களும் மற்றும் அதனை ஒட்டி உட்புற பகுதிகளுக்கு இன்று மற்றும் நள்ளிரவு அதிகாலை காலை வேளைக்கும் சில இடங்களில் தொடரக்கூடிய ஒரு மழைப்பொழிவு, லேசான ஒரு மழைப்பொழிவு, ஆங்காங்கே மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை ஆங்காங்கே இருக்கக்கூடும். ஸோ இப்படி இந்த நிகழ்வுக்கு இந்த புயலால் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம்னே பார்க்கும் பொழுது இப்படி தான் நமக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த ஜோன்ஸ் வட கடலோரத்தை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களுக்கும் ஒரு கனமழை பொழிவு ஆங்காங்கே ஏற்படுத்தும். கண்டிப்பாக இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு அது மூமெண்ட்டை கொடுக்குது, அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வேகத்தை எடுத்து முன்னேறி செல்லப்போகிறது அப்படின்ற மாதிரி அதனை பொறுத்து அந்த மழைப்பொழிவு அமையும். ஸோ மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே வட கடலோர மாவட்டங்களுக்கும் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கு இன்று முதல் நாளை வரைக்குமே இந்த நிகழ்வு அந்த மாவட்டத்தை கடந்து ஒரு வடக்கு புறமாக செல்லக்கூடிய தருணம் வரைக்குமே ஒரு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இந்த புயலுக்கு செல்லக்கூடிய இருகாட்சி இணைவு பகுதிகள் என்பது எங்கே பார்த்திங்கன்னா மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் நடைபெற காரணத்தால் இன்னும் பார்த்திங்கன்னா சற்று தெற்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் அமையும். ஸோ புயல் நிகழ்வு ஏறக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு மேற்கு பகுதிகளுக்கு மழைப்பொழிவு காற்றுடன் கூடிய கனமழையாக அங்கே பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். தற்பொழுது இந்த புயல் கிட்டத்தட்ட ஒரு 80 முதல் 90 கிலோமீட்டர் வரை வீசக்கூடிய ஒரு புயலாக தற்பொழுது இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் அது இன்னும் மேலும் தீவிரமடைந்து தீவிர புயலாகவே அது கரையேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தெற்கு காற்றின் உள்ளீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கனமழை முதல் அதீத கனமழை முதல் மிக தீவிரமான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு இருக்கும். கடும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவு. இந்த நிகழ்வு தமிழக கரை ஏறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வட தமிழகம் தாங்கியிருக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் அவ்வளோ மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த காற்றின் இணைவு பகுதிகள் எல்லாம் கொண்டு நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது நம்ம கரையை ஒட்டியே நிறைய கனமழையை கொடுத்து கொண்டே போக அதே வேளையில் இந்த நிகழ்வு தீவிரம் அடையாத பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அது ஏறும். அது எந்த அளவுக்கு தீவிரமடைதோ அது வடக்கு நோக்கி முன்னேறும் அப்படின்ற மாதிரி சொன்னதன் அடிப்படையில் தற்பொழுது அது ஆந்திர கரையை தாக்க செல்ல ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலையும் சரி, திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கியிருக்கும். புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக சற்று சில பகுதிகளுக்கு, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது ஒரு மழைப்பொழிவை
தொடங்கியிருக்கும். லேசானதுன்னு சொன்னா, அதாவது லேசானா கிடையாது. மழைப்பொழிவு. இந்த நிகழ்வு நெருங்கும் பொழுது நமக்கு எப்படி ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இப்போ நமக்கே இந்த மழைப்பொழிவை நீங்க அத உற்று நோக்கணும். நமக்கு எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதே வேளையில அந்த நிகழ்வு ஏறக்கூடிய இடத்துல அது எந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் முக்கியமா. ஸோ இது நாள் வரைக்குமே ஊடகத்திலும் சரி, இங்கே மழை எந்த இடத்துல அந்த புயல் போகுது அது இங்கே அப்படின்னு. ஆனா வட தமிழகம் மற்றும் ஆந்திர கரைக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. மற்றும் இங்கே வங்கக்கடல்ல ஒரு நிகழ்வு இருந்தால் அது எந்த மாதிரியான டைரக்ஷன் எடுத்து எப்போ எங்கே திசை மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்ன அடிப்படையில் தான் நமக்கு வந்து ஒரு புயல் இருக்கிறது, புயல் 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 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த புயலானது ஆந்திர பகுதிகளுக்கு செல்லப் போகிறது. அதை நம்ம உறுதிப்படுத்த சொல்லிக்கலாம். ஸோ அதனுடைய தாக்கமானது இன்றைக்கும் நாளைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே, தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக வரக்கூடிய நாட்கள், அதாவது இந்த நிகழ்வு கரையேறக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும்பொழுது, குறிப்பாக 28 நள்ளிரவு இரவு நள்ளிரவு பகுதிகள்ல இந்த புயலானது கரையேறும். அப்படி ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, நமக்கு தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக 28, 29 தேதிகள்ல நம்ம அதாவது புதுக்கோட்டை, சிவகங்கை இணையிடும் பகுதிகள்லையும் சரி, தென் கடலோரத்தை ஒட்டிய உட்புற பகுதிகள்லையும், டெல்டாவின் சில பகுதிகள்லையும், மத்திய பகுதிகள்லையும் சில இடங்கள்ல மழை பொழிவிற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மேற்கு புறமாக இருக்கக்கூடிய உட்புற பகுதிகள்லையும் சரி, இப்படி ஒரு மழைப்பொழிவை கண்டிப்பாக இந்த தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக மழைப்பொழிவு ஏற்படும். இப்போ இதெல்லாம் போனதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு இருக்கு? அதற்கப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன். அரபிக்கடல்லே ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து குஜராத்துக்கு தெற்கு புறமாகவே கிட்டத்தட்ட வடக்கு அரபிக்கடல்னு வச்சுக்கலாம். வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா, அந்த அரபிக்கடல் ஒட்டிய கோஸ்டல் ஏரியாஸ்க்கு நல்ல கனமழையை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக தற்பொழுது வரை அது பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த காரணத்தாலேயும் நமக்கு கேரள பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கேரளா முதல் மும்பை, குஜராத் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளுக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தெற்கு காற்றின் ஏற்றத்தை இந்த நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு ஒரு வழித்தடத்தை அமைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வு வடமேற்கு திசையாக உள்ளே முன்னேறி வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்குமே இந்த மோந்தா புயலானது வலிமை அப்படியே படிப்படியாக செயலிழந்து கொண்டே அதீத கனமழையை வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்குமே, நேபாளம் மற்றும் வங்கதேசத்தின் வரைக்குமே சென்று ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே செல்லும். வடகிழக்கு மாநிலங்கள் முழுமைக்கும் இந்த நிகழ்வால் ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதாவது தென்மேற்கு பருவமழை விலகிய இந்த காலகட்டத்தின் அந்த ஒரு இதிலேயே நமக்கு ஒரு மழைப்பொழிவு அந்த மாநிலங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு மழைப்பொழிவாக அமையும் ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்போ இப்படி ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு வேளையில் நமக்கு வந்து காற்றெல்லாம் திசை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மீண்டும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வரத்து படிப்படியாக அது காற்றின் திசை எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி அமையும். அது வரைக்குமே தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு, அதை வெப்பச்சலன இடிமழை போல எங்கேயாவது ஒரு இடங்கள் அமைய பெற்றால் மட்டுமே ஒரு மழைப்பொழிவாக இருக்கும். பெரிதளவுக்கு வடகிழக்கு பருவமழையின் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக ஒரு வார காலகட்டத்திற்கு கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்லணும்னா நவம்பர் முதல் வார பகுதிகளில் பிற்பகுதிகளில் இருந்து சில இடங்களில் மழைப்பொழிவு மேற்கு பகுதிகளில் பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பும், உட்புற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், தெற்கு அந்தமான் பகுதிகளில் மீண்டும் ஒரு நிகழ்வானது 2வது வார பகுதிகள், அதாவது முதல் வார பிற்பகுதிகளிலிருந்து 2வது வார முதற் பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகி அது மெல்ல மெல்ல தீவிரமடையும். அந்த நிகழ்வு கிட்டத்தட்ட தெற்கு ஆந்திரக்கரை பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அது எந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்க போகுது, அது எந்த மாதிரி தீவிரமடைய போகுது அப்படின்றது அடுத்தடுத்த வானிலை அப்டேட்ஸில் நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். மோந்தா புயலானது கரையை கடக்க நெருங்கி கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடலோர மாவட்டங்களில் உஷார் நிலையில் இருக்கணும். கண்டிப்பாக ஆந்திர பகுதிகள் கூடுதல் உஷாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். வட கடலோர மாவட்டங்களும் அவ்வப்பொழுது உஷாரான நிலையில் இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ஆரஞ்சு அலர்ட் அளவிற்கு ஒரு சில இடங்களில் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு கனமழை, அதீத கனமழைக்கும் ஒரு சில இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் இந்த நிகழ்வின் காரணமாக நமக்கு நேரடி தாக்கம் தமிழகத்திலிருந்து நீங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். வட தமிழகம் மட்டும் கொஞ்சம் உஷாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மழைப்பொழிவு ஏற்படுத்தும். அவங்களுக்கு ஒரு ஆந்திர பகுதியை ஒட்டிய மாவட்டங்களான பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.